அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஜெனி செல்லினை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. கோர்ட்டில் என்னதான் ஜோசப் கேஸ் செல்லியின் மேலே கொடுத்துருந்தாலும் நம்ம ஜெனி மனசார நம்ம செல்லினை வெறுக்கவே கிடையாது அப்படிங்கிறது சில விஷயங்களை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு பக்கம் கோர்ட்டில் ஜெனி பக்கம் இருக்கிற லாயர் ஜெனிக்கு ஃபேவராகவே எல்லா விசாரணையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பச்சைக்காரர் செல்லினை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ண அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரையும் கொடுமைகளை மட்டும்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க கன்சீவாக இருந்தப்ப வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு ஜெனியை ரொம்பவே குற்ற உணர்ச்சிக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கட்சிக்காரர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் கேட்டு ஜெனிக்கு தப்புன்னு தெரிஞ்சாலும் அவங்க அப்பா எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால ரொம்பவே மௌனத்தோடு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஈஸ்வரி கோவத்தில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோ, என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க நீ? உன்னோட இஷ்டத்துக்கு என் பேரை மேலே தப்பு பண்ணிட்டான்னு சொல்கிற. அவன் ஒன்றும் தப்பு பண்ணலை, நான் சொல்லலை. ஆனால் அதுக்காக நீ இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன உன் பொண்ணுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கா? என் பேரன் என்ன சந்தோஷமாக இருக்கானா? வருத்தப்படலையா அவன்? அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி சத்தம் போட உடனே ஜட்ஜு சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியை அமைதியாக்குறாங்க. ஈஸ்வரி ஒரு பக்கம் ஏன் என்னையே அமைதியாக்குறீங்க? என் பேரன் எந்த தப்பும் பண்ண கிடையாது. ஆனால் இவங்க எல்லாருமா சேர்ந்து என் பேரை மேலே பழிய வைக்கிறாங்க. அவன் பண்ணது ஒரு சின்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல கோர்ட்ல இருந்த எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதனால கோவப்படுற நம்ம ஜட்ஜ் இமிடியேட்டா இவங்களை வெளியில் அனுப்புங்க, இல்லை அப்படின்னா இவங்களை உள்ள தூக்கி வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுமே நம்ம கோபி ஈஸ்வரி கூட்டிட்டு வெளியில போயிடுறாங்க. வெளியில போன கையோட அம்மா, நம்ம அந்த மாதிரி பேசக்கூடாது. நம்ம சார்பா நம்ம வக்கீல் பேசுவாங்க, அவங்க சார்பா அவங்க வக்கீல் பேசுவாங்க. எதுவாக இருந்தாலும் லாஸ்ட்டாக தான் முடிவு தெரியும். அதனால நீங்க தேவையில்லாம பேசாதீங்க, நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி உள்ள போறாரு. உள்ள போன ஜெனியோட சைடில் வாதாடிக்கிட்டு இருக்க வக்கீல் எல்லாமே பொய்யா தான் சொல்கிறாருன்னு தெரிஞ்சும் ஜெனி வாயை திறக்காமல் ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்துடுறாங்க. அவங்க வாதாட நம்ம செல்லின்னு ஒரு பக்கம் ஜெனி நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் யோசித்தாலும் வேறு வழி இல்லை. நம்ம ஜட்ஜையை இந்த கேஸை அடுத்த மாதம் 28ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. உடனே அங்கேருந்து நம்ம ஜெனி ஜோசப் எல்லாரும் வெளியில் வர இன்னொரு பக்கம் நம்ம செல்லியின் பாக்கியெல்லாம் வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்த கையோட நம்ம ஜெனியோட அப்பா என்ன பண்ணாங்க, ஜெனி நீ காரில் உட்காரு, நான் போய் வக்கீலை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜெனி இல்லைப்பா நான் இங்கேயே உட்காந்துட்ருக்கேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அந்த டைமில் நம்ம செல்லினும் வெளியே இருக்க உடனே பாக்கியம் செல்லியா நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் மனசில் என்ன நிரந்தரமாக இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும், உன்னோட எண்ணங்கள் கண்டிப்பாக நிஜமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ஆறுதலாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஜெனி கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு உன்னோட மனசு சொல்லிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அதை தான் நடக்கும், நீ தேவையில்லாத மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லின் கிட்ட சொல்கிறாங்க. உடனே செல்லின் அம்மா எனக்கு இங்கே இருக்கவே ஒரு மாதிரி இருக்குது, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவை கூப்பிட அந்த டைமில் நம்ம ஜெனி ஆப்போசிட்டில் உட்காந்து அவங்களுக்கு விக்கல் வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்தருமே பதறி அடிச்சு போன நம்ம செல்லின் என்ன பண்ணுறாருன்னா, ஜெனிக்கு விக்கல் தாங்க முடியாமல் அம்மா தண்ணி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாக்கியா கிட்ட தண்ணி இல்லாததுனால காரில் இருந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு ஜெனிக்கிட்ட ஓடி போய் ஜெனி இந்தா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லின் கொடுக்க ஜெனி செல்லினை பார்த்து அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி போயிடுறாங்க. ஆனாலும் செல்லியன் பேச வரதையும் கேட்கல. அவர் தண்ணி தான் கொண்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்சும் அவர் கையால் அந்த தண்ணி கூட வாங்காமல் முகத்தை திருப்பிக்கிறாங்க. இதனால் மனசொஞ்சு போன நம்ம செல்லியன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாட்டர் பாட்டில் அங்கேயே வச்சுட்டு திரும்பி நின்றுக்கிறாங்க. உடனே நம்ம ஜெனி போய் உட்காந்து செல்லியனையும் பார்க்குறாங்க, வாட்டர் பாட்டிலையும் பார்த்து செல்லியனோட மன திருப்திக்காகவே அந்த தண்ணி எடுத்து குடிச்சிடுறாங்க. செல்லியன் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா ஜெனி கண்டிப்பாக நம்மளை கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுலேருந்து நம்ம செல்லியனுக்கு வந்துருச்சு. வரப்போகிற எபிசோட் எல்லாமே நம்ம ஜெனி கண்டிப்பாக செல்லினை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.